தாவீது பத்சேபாளோடு பாவம் பண்ண பிறகு அவன் அது அந்தளவு உணரல. ஆனால் அவன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தான். ஆனால் பெரிய பாவம் செஞ்சிட்ட மாதிரி அவன் நினைக்கல. பத்சேபாளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் கணவரையும் கொண்டுட்டா. ஆனால் அந்த பாவ உணர்த்துதல் சில நேரம் பிசாசு நம்மளுக்கு இல்லாமல் பண்ணிடுவான். நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிற உணர்வு இல்லாமல் பண்ணிட்டா தான் அவனுக்கு ஜெயம். இதில் என்ன அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம்னா அவனுக்கு ஜெயம். ஆனால் அது மாதிரி இருக்கும்போது உடனே ஆண்டவர், ஐயோ என் மகன் அதை உணரலை, அதனால் உடனே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உணர்த்துகிறவராக இருக்கிறார். யாரையாவது அனுப்பி பேசிடுவார். நீ என் பிள்ளையை விட்டுருவா, என் பிள்ளையை நான் விடக்கூடாது. தாவீது அவன் இருதயத்துக்கு ஏற்றவர், அவனை விடுவேனா அப்படின்ட்டு உடனே நாத்தான் அனுப்புகிறார். நாத்தான் போய் பேசுகிறாரு அவரோட தாவீதோட பேசி, இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது அதெல்லாம். அப்போ சொன்ன பிற்பாடு தாவீது, ஆஹா பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிற்பாடு அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு உணர்வு வந்தோடனே அவன் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்பட்டால் எவ்வளோ ஒரு விடுதலைங்கிறது அப்போ தான் உணர்றான். அதை உணர்ந்த உடனே இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத உணர்றார் அவர். அதோடைய இதுதான் இது. அதான் ஃபார் காட்ஸ் கிஃப்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் டுவர்ட்ஸ் தோஸ் ஹூ வித் இன்டெகிரிட்டி கன்ஃபஸ் தர் சின்ஸ். உண்மையாக அறிக்கை பண்ணுறவங்க, வித் இன்டெகிரிட்டி கன்ஃபஸ் தர் சின்ஸ் அண்ட் ஆர் ரிசெப்டிவ் டு காட்ஸ் ரூல் இன் தர் லைஃப்ஸ். எதெல்லாம் தேவனுடைய சட்டமோ அதுக்கு கீழ்ப்படியணும்னு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களோ அப்படி இருக்கிறதுனால அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு, இல்லை காட்ஸ் லைஃப்குள்ளே வந்தோம் கேர்லெஸ்ஸாக நம்ம பாட்டுக்கும் சாப்பிட்டோமா போனோமா தூங்கினோமா பிள்ளைய வளர்த்தோமா பிள்ளைய பற்றி கவலைப்பட்டோமா இப்படியே இருந்தோம்னா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எல்லாமே கோணலும் மாணலுமாக போயிடும். ஆண்டவர் நேராக்கும்படியாக விரும்புகிறார். ஆமென்.